வெல்கம் டு 360 தமிழ். இப்போ நம்ம பிருந்தா அப்படின்ற வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். இந்த வெப் சீரிஸ்ல த்ரிஷா தான் லீட் ரோல் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி இதுல 3 பார்ட் போட்டிருக்கோம். அந்த 3 பார்ட்டை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்தா தான் கதை உங்களுக்கு புரியும். நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். அது மூலியமா அந்த 3 பார்ட்டையும் பார்த்துட்டு வாங்க. ஆல்ரெடி பார்த்தவங்க கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. என்னதான் இவங்க 2 பேர் ஜெயில இருந்தாலும் சரி 10th 12th எக்ஸாம் மட்டும் எழுத வைப்பாங்க. அந்த மாதிரி எக்ஸாம் எழுதுறதுக்காக தான் 2 பேருமே வெளியே வந்திருக்காங்க. சத்யா ரொம்ப டேலண்டான நபரா இருப்பாரு. அந்த எக்ஸாம்ல நிறைய மார்க் வாங்கியிருக்காரு. என்ன இவ்வளவு மார்க் வாங்கியிருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லா பசங்களுமே பயங்கரமா ஆச்சரியம்லாம் பட்டுட்டு இருக்காங்க. ஈரன் மயங்கின மாதிரி காமிச்சாங்கல்ல, இப்ப ஹாஸ்பிட்டல்ல கண்மூழிக்கிறாங்க. அப்ப பக்கத்துல சாரதி தான் உட்காந்து இருக்காரு. சாரதியை உங்களை பத்தி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அந்த தாக்கூர் தான் குற்றவாளி, அவனை நாங்க கொன்னு புடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி போலீஸுங்க பேட்டி எல்லாம் தந்துட்டு இருக்காங்க. இவங்களுமே அதை சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இவங்களுமே ஏசிபியை பாக்குறதுக்காக வராங்க. ஏசிபி எல்லார் முன்னாடியும் பயங்கரமா ஈரனை பாராட்டுறாரு. இன்னைக்கு நைட் என்னோட வீட்டுல பார்ட்டி, எல்லாருமே வந்துருங்க அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காரு. இப்ப டிஸ்சார்ஜுக்கான வேலையெல்லாம் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் தாக்கூர் பாடியை கொண்டு வராங்க. ஈரனும் தாக்கூர் பாடியை பாக்குறாங்க. அவன் திங்ஸ் எல்லாம் செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி செக் பண்றாங்க. போன்ல கால் லாக செக் பண்ணும்போது இவங்களுக்கு ஒரு டவுட் வருது. ஏன்னா ஒவ்வொரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடியும் சத்யான்ற ஒரு நபர் கூட பேசின மாதிரி தான் கால் லாக்ல இருக்கு. அந்த சத்யா யாருன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். எங்களை எதுக்காக துரத்திட்டு வர அப்படின்ற மாதிரி தான் கேட்டான். என்ன ஏன் துரத்திட்டு வரேன்னு கேட்கல. சோ கண்டிப்பா இவனை மீறி யாரோ இருக்காங்க. ஏன்னா இவன் தனியா இந்த விஷயத்த பண்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. அந்த அளவுக்கு இவன் தெளிவானவன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதனால இவர் இருக்கார்ல, ஊர்ல இருக்க அந்த ஜனார்த்தனுக்கு கால் பண்ணிட்டாரு. அந்த தாக்கூருக்கு அந்த ஊர்ல யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களான்னு கேட்கிறாரு. தாக்கூரை வீட்டுக்குள்ளேயே தான் லாக் பண்ணி வச்சிருந்தாங்க. அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இந்த ஊர்ல யாருமே இல்லன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவன் ஜெயில இருந்த டைம்ல சத்தியான ஃப்ரெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்கு, கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப ஜெயிலரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அவரும் பழைய ரெக்கார்ட்லாம் எடுத்து இவங்களுக்கு தந்துடுறாரு. இவங்களும் அந்த ரெக்கார்ட்ல சத்யான்னு ஏதாவது ரெக்கார்ட் இருக்கான்னு பாக்குறாங்க. சத்யான்னு ஒரு நபர் இருந்திருக்கிறது தெரிய வருது. அந்த சத்யாவை யாரோ ஒருத்தர் தத்து எடுத்துட்டு போயிருக்காரு. அந்த தத்தெடுத்த நபரோட டீடைல்லாம் படிக்கிறாங்க. ரகுராம் அப்படின்ற ஒரு நபர் தான் தத்து எடுத்திருக்கிறது தெரிய வருது. இந்த பேரை பார்த்தோன்னா ஈரன் ஷாக் ஆயிடுறாங்க. என்னோட அப்பா தான் தத்து எடுத்திருக்காரு, இதை பத்தி எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என் அம்மாக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, என் அம்மா கிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டாங்க. இப்ப ஈரன் நேரா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அம்மா சத்யாவை உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க. இந்த பேரை கேட்டோன்னே அம்மா உள்ளுக்குள்ள ஷாக் ஆகுறாங்க. அப்படிலாம் எனக்கு யாரையும் தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அம்மாக்கு தெரியும்ன்றது ஈரனுக்கு தெரிஞ்சிருது. அப்பதான் தத்து எடுத்திருக்காரு. சத்யாவை பத்தி உங்களுக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்கம்மா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. பொண்ணு இவ்வளவு கேக்குறாங்கல்ல, இதனால இவங்களும் சொல்றேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த சத்யா வேற யாரும் கிடையாது, உன்னோட அண்ணன் தான், உன்னோட அப்பா தான் தேடி கண்டுபிடிச்சாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நமக்கு பிளாஷ்பேக்ல நடந்த விஷயத்தையும் காட்டுறாங்க. அப்ப இந்த பொண்ணு எப்படி அந்த ஊர்ல இருந்து வந்தான்றதை விசாரிச்சிருப்பாரு. அந்த ஊர்ல ஒரு பையன் எல்லாரையும் கொளுத்தி விட்டதும் தெரிய வந்திருக்கும். 2 பேருமே அண்ணன் தங்கச்சி அப்படின்றத அப்பா கண்டுபிடிச்சிருவாரு. அவனை எப்படியாவது திரும்பி இந்த பொண்ணு கூட சேர்த்து வைக்கணும்னு யோசிக்கிறாரு. என்னங்க பேசுறீங்க, ஊரையே கொளுத்தி விட்டுருக்கான், அவனை கூட்டிட்டு வந்தீங்கன்னா அவன் இங்க எவ்வளவு ரூடா நடந்து பண்றது தெரியாது, அதனால இதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீ நினைக்கிற மாதிரி உடனே கூட்டு வர மாட்டேன், அவனை கொஞ்சம் நார்மல் மனுஷனா மாத்துறேன், அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு கூட்டு வரேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. இப்ப ரகுராம் இருக்காரு பாத்தீங்களா, ஜெயில இருக்க சத்யாவை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. நீ நல்ல மார்க் வாங்கியிருக்கல, உன்னை காலேஜ் நான் படிக்க வைக்க விரும்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. வெளியே படிக்க கஷ்டப்படுற நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சத்யா சொல்லிட்டாரு. அதுக்காக மட்டும் இல்ல சத்யா, உன் கிராமத்துல படிச்சவங்க இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்திருக்க மாட்டாங்க, படிக்காதவங்க இருந்ததுனால தானே அப்படி ஆச்சு, அதுக்காக தான் உன்னை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்ப என்னை பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கீங்க போல, எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சத்யா கிளம்பிடுறாரு. சத்யா போக விரும்பல, அதை பத்தி எல்லாம் தாக்கூர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. தாக்கூர் என்ன சொல்றாருன்னா, என்னெல்லாம் ஒரே இடத்துல லாக் பண்ணியே தான் வளர்த்தாங்க, வெளி உலகத்தை நான் பார்த்ததே கிடையாது, உன்ன மாதிரி எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்ததுன்னா நல்லா இருக்கும், அவங்க சொல்ற மாதிரி வெளியே போய் படி சத்யா, நீ கொஞ்ச நாள்ல என்ன வெளியே கூட்டு போயிடு பிளீஸ் சத்யா போன்ற மாதிரிலாம் அவர் கேட்டுட்டு இருக்காரு. இதனால சத்யாவோட மனசும் மாறுது. வெளியே போனா என்ன அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப வெளியே போறதுக்கான ப்ராசஸ் எல்லாம் அவர் முடிச்சிடுறாரு. இப்ப இவர் வெளியே போற நிலைமை வரும்போது தாக்கூர் இருக்கான்ல, நெஞ்சில சத்தியான பச்சை குத்தி இருக்கான். அதை பாக்குற இவருமே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டாரு. நம்ம ஏதாவது தரணும்னு நினைக்கிறாரு. என் சின்ன ஞாபகமா இருக்கிற ஒரே பொருள் இதுதான், இதை உன்கிட்ட தரேன், நீ வச்சுக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படிதான் அவரோட கையில அந்த பொம்மை போயிருக்கும். ரகுராம காலேஜ்ல சீட் எல்லாம் வாங்கிடுறாரு. இவர் ஹாஸ்டல்ல சேர்த்து விடணுன்றதுக்காக ஹாஸ்டலுக்கு கூட்டு வந்துடுறாரு. அந்த ஹாஸ்டல்ல வாட்ச்மேனா ஒரு நபர் இருக்காரு. அவருக்கு பொண்ணுனா ரொம்ப பிடிக்கும் போல, பொண்ணு கூட ஜாலியா விளையாடிட்டு இருக்காரு. இப்ப ரகுராம் என்ன பண்றாருன்னா, இவரை சேர்த்து விட்டுட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடுறாரு. என்னதான் ரகுராம் சேர்த்து விட்டுட்டு போயிட்டாலும் சத்யாக்கு படிக்கலாம் பெருசா பிடிக்க மாட்டேங்குது. அதே சமயம் ரகுராம் ஷூ ட்ரெஸ்ன்னு அடிக்கடி ஏதாவது அனுப்பிக்கிட்டே இருக்காரு. அதே மாதிரி பாக்கெட் மணி அப்படின்ற மாதிரி காசெல்லாம் அனுப்பிட்டு இருக்காரு. எதுக்காக எனக்கு காசெல்லாம் சும்மா சும்மா அனுப்பிட்டு இருக்கீங்க, நான்
இருக்கிறத வச்சு எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி எனக்கு சும்மா சும்மா காசெல்லாம் அனுப்பாதீங்க அப்படின்ற மாதிரி கோவமா சொல்லிடுறாரு. இப்படியே நாட்கள் ஓடிட்டு இருக்கு. திடீர்னு வாட்ச்மேனோட பொண்ணுக்கு காயப்பட்ட மாதிரி கூட்டு வந்துட்டு இருக்காங்க. இவரும் பார்த்து என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவர் ஒரு கோயிலுக்கு கூட்டு போயிருப்பாரு. அப்பன்னு பார்த்தா அந்த பொண்ணுக்கு பீரியட்ஸ் வந்திருக்கும். இதனால பூசாரியும் தீட்டாயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதனால சுத்தி இருக்க பக்தர்கள்லாம் கோவத்துல அடிச்சிருப்பாங்க. சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காரு. இப்ப காசு நிறைய தேவைப்படுது, இருக்க காசை தாங்கன்னு பசங்க கிட்ட கேட்கிறாரு. பசங்க முடிஞ்ச அளவுக்கு காசு தராங்க, இருந்தாலும் காசு பத்தல. இப்பதான் ரகுராம் கொடுத்த காசு சத்யாக்கு தோணுது, அதை எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி வேகமா இவரோட ரூமுக்கு போய் காசெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறாரு. ஆனா அதுக்குள்ள அந்த பொண்ணு இறந்து போயிட்டதா டாக்டர் சொல்லிட்டாங்க. மூட நம்பிக்கையினால் தானே இந்த பொண்ணு இறந்து போயிட்டா, இதை நினைச்சு சத்யா பயங்கரமா கோவப்பட்டு இருக்காரு. இப்ப சத்யாவை பார்த்து பேசுறதுக்காக ரகுராம் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப சத்யாவும் ரகுராம் மேலதான் கோவப்படுறாரு. நான் பாட்டுக்கு உள்ளே நிம்மதியா இருந்தேன், வெளியே எல்லாருமே இப்படிதான் இருக்காங்க, மூட நம்பிக்கையில மூழ்கி போயிருக்காங்க, இவங்களெல்லாம் மாத்தவே முடியாது, திரும்பி நான் ஜெயிலுக்கே போயிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. ரகுராம பேசுறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா காது கொடுத்து சத்யா கேட்க மாட்டாரு. கோவமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. நான் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் சத்யான்ற மாதிரி ரகுராமா இந்த இடத்துல வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏறக்குறைய 12 மணிக்கு மேல ஆயிருது. இவர் ரொம்ப நேரம் வெயிட் பண்றதுனால சத்யாக்கு மனசு கேட்கல. சத்யா திரும்பி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எதுக்காக இவ்வளவு நல்லவரா இருக்கீங்க, ஏன் எனக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரிலாம் புலம்புறாரு. மூட நம்பிக்கையினால நிறைய இடத்துல இந்த மாதிரி நடக்குது, அதை நினைச்சு நம்ம ஆதங்கப்பட்டா மட்டும் எப்படி, அதை நம்ம தான் மாத்தணும். நீ நல்லா படிச்சேன்னு வச்சுக்கோயேன், 4 பேருக்கு இந்த விஷயத்த கொண்டு போய் சேர்க்கலாம், நிறைய பேரை மாத்த ஆரம்பிக்கலாம், தயவு செஞ்சு படி சத்யா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவர் சொன்னதை கேட்டா என்ன அப்படின்ற மாதிரி சத்யாவும் யோசிக்கிறாரு. சரி நீங்க சொன்ன மாதிரி நான் மாறுறேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இவ்வளவு நாள் படிக்கிறதுல ஆர்வம் காட்டியிருக்க மாட்டாரு. ஆனா இப்ப அப்பா வாங்கி தந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிறாரு. காலேஜுக்கு எல்லாம் போக ஆரம்பிக்கிறாரு. படிப்புல நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி தனிப்பட்ட முறையில இவர் சோசியல் ஆக்டிவிட்டில எல்லாம் ஈடுபடுறாரு. அதாவது ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணா கொள்ளணும்லாம் நினைப்பாங்க பாத்தீங்களா, இவர் முடிஞ்ச அளவுக்கு பேசி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவாரு. கோயிலுக்குள்ள வெளிலனா இவர் பேசி கோயிலுக்குள்ள விட வைப்பாரு. இந்த மாதிரி நல்லபடியா இவர் வளர்ந்துட்டு இருக்காரு. சத்யாக்குள்ள இருக்க கோவம் எல்லாம் குறைஞ்சு நார்மல் மனுஷனா மாறிட்டார்ல, இதை நினைச்சு ரகுராம் சந்தோஷப்படுறாரு. ஒய்ஃப் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் சொல்லிட்டாரு. இப்ப காலேஜ் முடிக்க போறான், நான் நேரா வீட்டுக்கு தான் கூட்டு வர போறேன், பிருந்தா கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒய்ஃபுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப ரகுராமும் காலேஜ்ல பையனை பிக்கப் பண்றதுக்காக வந்துடுறாரு. பையனும் ஒரு பிரச்சனை இருக்குப்பா, அதை சால்வ் பண்ணிட்டு தான் நம்ம ஊருக்கு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு. ஒரு முஸ்லீம் பொண்ணை ஒரு இந்து பையன் பிரெக்னன்ட் ஆக்கிட்டு ஊரை விட்டே ஓடி இருப்பான். அந்த முஸ்லீம் பொண்ணோட சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல, அந்த பொண்ணை கொல்லணும்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க, எப்படியாவது பேசி சால்வ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரிப்பா அப்படின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப 2 பேருமே அந்த இடத்துக்கு தான் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த பொண்ணு பிரெக்னன்ட் ஆயிட்டால, அதனால இந்த ஊரை சேர்ந்தவங்க அந்த பொண்ணை கொல்லணும்னு யோசிக்கிறாங்க. தடுக்க வந்த அம்மாவையும் கொல்லணும்னு நினைக்கிறாங்க. இப்ப ஆயுதத்தை எடுத்து அட்டாக் பண்றதுக்காக வராங்க. கரெக்டா அந்த சமயம் தான் இவங்க 2 பேர் வராங்க. வந்த பையன் சத்யா இருக்காருல, ஆயுதத்தை காமிச்சு வந்தீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா அப்பா என்ன சொல்றாருன்னா, முதல்ல ஆயுதத்தை கீழே போடு, எதுனாலும் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப அப்பாவும் இந்த ஆட்களை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. கொல்றதெல்லாம் தப்புங்க, நம்ம எதுனாலும் உட்காந்து பேசி சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்பா அவங்களுக்கு எடுத்து சொல்லதான் ட்ரை பண்றாரு. ஆனா அவங்க காதுல வாங்குற மாதிரியே தெரியல. அப்பா பேசிட்டு இருக்கும் போதே முதுகுல குத்திடுறாங்க. இத பாக்குற சத்யா செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. இப்ப சத்யாவை, அந்த பொண்ணோட அம்மாவெல்லாம் இஷ்டத்துக்கு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அவனுங்க கூட்டத்தோட கூட்டமா அட்டாக் பண்ணதுனால யார் மேலேயும் பழி விழுந்திருக்காது. அதே சமயம் அம்மா பொண்ணு அப்பா இறந்து போயிடுவாங்க. ஆனா சத்யா இறந்து போயிருக்க மாட்டாரு. ஹாஸ்பிட்டல்ல சத்யாக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே சமயம் இவங்களுக்கு தகவல் கொடுத்ததுனால இவங்க எல்லாருமே மொத்தமா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சார் இறந்து போயிட்டாரு. சாருக்கு பக்கத்துல ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் யாருன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட கேக்குறாங்க. அம்மா அவன் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அவாய்ட் பண்ணிடுறாங்க. சத்யா அப்பாவோட லைஃப்ல வந்ததுனால தான் அப்பா இறந்து போனாரு. சத்யா உன் லைஃப்ல வந்தா உனக்கும் ஆபத்து வரும்னு நான் பயந்தேன். அதே மாதிரி சத்யா வந்தா நீ என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவியோன்னு பயந்தேன். அதனால தான் இந்த விஷயத்த சொல்லாம மறைச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஈரனுக்கு கனவு வரும் பாத்தீங்களா, யாரு கூடயோ க்ளோஸா விளையாண்ட மாதிரிலாம் கனவு வந்திருக்கும். அண்ணன் கூட விளையாண்ட மாதிரி தான் கனவு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. பக்கத்துல தான் சாரதி இருப்பாரு, அவர் தோல்ல சாஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சத்யாவை நமக்கு காட்டுறாங்க. தாக்கூர் இறந்து போனார்ல, அதை நினைச்சு ஃபீலிங்கா உட்காந்து இருக்காரு. அப்ப அசிஸ்டன்ட் இருக்காருல, தாக்கூர் மூலியமா நம்மள ரீச் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு, கொஞ்ச நாள் நம்ம ஆக்டிவிட்டி எல்லாம் குறைச்சு வைப்போம், அதுக்கப்புறம் ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இதுக்கு சத்யா ஏத்துக்க மாட்டாரு. இதை நம்ம நிறுத்தக்கூடாது, தொடர்ச்சியா பண்ணணும், நம்ம அடுத்த பிளான சீக்கிரமா போடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இங்கதான் 7th எபிசோட் முடியுது. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. சத்யா கண்முழிக்கும் போது பக்கத்துல அவர் இல்ல. அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. உங்க கூட இருந்த நபர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. இதை நினைச்சு இவர் ஃபீல் பண்ணிட்டாரு. ரகுராம் மட்டும் தான் பேசியிருப்பாரு, ஒய்ஃபை பத்தியும் பொண்ணை பத்தியும் இவர்கிட்ட சொல்லியிருக்க மாட்டாரு. இப்ப இவரும் அநியாயத்துக்கு அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ரகுராம் நல்ல வழியில இவங்களெல்லாம் சரிப்பத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் சரிப்பட்டு வராது, இவனுங்களெல்லாம் கொன்னாதான் சரிப்பட்டு வருவாங்கன்ற மாதிரி இப்பதான் சத்யா யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. ஏற்கனவே குழந்தைய ஒரு வாட்ச்மேன் இழந்தாரு பாத்தீங்களா, அந்த வாட்ச்மேனுக்கு கால் பண்ணி பேசுறாரு.
இவங்க 2 பேர் மட்டும் இல்ல, இந்த விஷயத்தினால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க எல்லாரையும் ஒரு டீமா ஃபார்ம் பண்றாங்க, நிறைய காசெல்லாம் கலெக்ட் பண்றாங்க. ஒரு பாதிரியார் வெளியே நல்லவர் மாதிரி நடிப்பாரு, ஆனா சின்ன சின்ன பொண்ணுங்க கிட்ட எல்லாம் தப்பா நடந்திருப்பாரு. அந்த பாதிரியார் கதையை முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே சமயம் பூசாரிங்க சிலர் தப்பான வேலையெல்லாம் பண்ணுவாங்க, அவங்களோட கதையை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்க தான் பெரிய டீமா மாறிட்டாங்கல்ல, ஸ்கெட்ச் போட்டு அவங்கள தூக்குறாங்க, ரொம்ப கொடூரமா அவங்கள சாவடிக்கிறாங்க. அதே சமயம் ரகுராமையும் சத்யாவையும் ஒரு நபர் அட்டாக் பண்ணாரு பாத்தீங்களா, அவர் சொல்லி தான் எல்லாருமே அட்டாக் பண்ணிருப்பாங்க. அவர் கதையை சத்யாவே முடிக்கிறாரு. சத்யாவே என்னோட ஃப்ரெண்டை வெளியே எடுக்கணும்னு சொல்லிட்டாரு. அப்படிதான் தாக்குரை வெளியே எடுத்திருப்பாங்க. தாக்குரம் எங்க போக போறோம் சத்யான்னு கேக்குறாரு. உன்னை கொல்றதுக்கு ட்ரை பண்ணாங்கல்ல, அவங்க எல்லாரையும் நம்ம கொல்ல போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. தாக்கூருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறான். இப்ப தாக்கூர் வாட்டியா ஒரு கெட்டப் போடுறான். அதாவது அவங்க எல்லாம் சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு பரிமாறுற நபரா வந்திருப்பாரு. சாப்பிட்ட எல்லாருக்குமே தொண்டெல்லாம் கவுது. அப்பதான் அவன் விஷம் கலந்துருக்கிறது தெரிய வருது. ஒரு சின்ன பையன் மட்டும் அந்த சாப்பாடை சாப்பிட்டுருக்க மாட்டான். அவன் தப்பிச்சு ஓடுறதுக்கெல்லாம் ட்ரை பண்றான். ஆனா சத்யா இருக்காரு பாத்தீங்களா, அவனை இந்த இடத்துல லாக் பண்ணிடுறாரு. இப்ப சத்யாவும் தாக்கூரை பார்த்து கதிய முடியும்னு சொல்லிட்டாரு. ஆனா தாக்கூர் தயங்கிக்கிட்டே இருக்காரு. இதனால சத்யா இருக்காரு பாத்தீங்களா, அந்த பையனுக்கு மொட்டை போட்டு விடுறாரு. அதே மாதிரி அந்த பையனுக்கு மாஸ்க் போட்டு விடுறாரு. இப்போ உன்னை கொல்ல வந்தவங்க மாதிரியே இருக்குல்ல, இப்ப கொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால தாக்கூர் இருக்கான்ல, ரொம்ப கொடூரமா இந்த பையனோட கதையை முடிக்கிறான். அதுக்கப்புறம் தான் இவங்க தாக்கூரை கொல்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இவங்களும் மறைஞ்சிருந்து சப்போர்ட் பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. இந்த மாதிரி தான் இவங்க நிறைய கொலைகள் எல்லாம் சேர்ந்து பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. சத்யா இப்ப ஆனந்த்ன்ற பேர்ல இருக்காரு. அதனால அவர் தான் சத்யான்றது ஈரனுக்கு தெரியாது. ஈரன் என்ன சொல்றாங்கன்னா, அவன் தப்பான வழியில போயிட்டான், ஆனா நான் அந்த மாதிரி போக மாட்டேன், எப்படியாவது என்னோட அண்ணனை ஸ்டாப் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ணனை கண்டுபிடிக்கணும்னா சத்யா ஒரு காலேஜ்ல படிச்சார்ல, அந்த காலேஜ்ல இருக்கவங்க கிட்ட டீடைல்ஸை கேட்டா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப டீமா சேர்ந்து அந்த சத்யாவை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சத்யா பெருசா யார் கூடயும் டச்லயே இருந்திருக்க மாட்டாரு. அப்படி டச்ல இருந்தவங்கள விசாரிக்கலாம்னு பாக்குறாங்க. ஆனா அவங்க யாரையும் விசாரிக்க முடியல. ஆக மொத்தத்துல சத்யா எங்க போனா என்ன ஆனான்னு தெரிய மாட்டேங்குது. இந்த இடத்துல சத்யாவும் ஆட்களும் சேர்ந்த மாதிரி வேற ஒரு இடத்துல அட்டாக் பண்றதுக்கு பிளான் போடுறாங்க. எங்கன்றது நமக்கு தெளிவா தெரியல. இந்த இடத்துல எல்லாருமே தேடி தேடி ஒரு ஸ்டேஜ்ல டயர்ட் ஆயிடுறாங்க. அவனை பத்தி ஒரு டீடைல் கூட கிடைக்கல. இல்ல எங்க இருந்து அவனை தடுக்க, அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி ஏசிபி புலம்ப ஆரம்பிக்கிறாரு. ஈரனும் எப்படிதான் கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. கோவப்பட்ட ஈரன் டேபிள்ல இருக்க எல்லா பொருளையும் தள்ளி விட்டுட்டு இருக்காங்க. அதுல ஒரு பர்டிகுலர் பேப்பரை பார்க்கும்போது உங்களுக்கு சில விஷயங்கள் புரிய ஆரம்பிக்குது. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி குளத்துல சில பாடி கிடைச்சிருக்கோம் பாத்தீங்களா, அந்த பாடியோட டிஎன்ஏ எல்லாம் கலெக்ட் பண்ணி நீங்க விசாரிங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி விசாரிச்ச ஒரு டிஎன்ஏ இருக்கு பாத்தீங்களா, இறந்து போனா ஆனந்தோட அப்பா கூட மேட்ச் ஆகுது. அது ஆனந்த் கூட தானே மேட்ச் ஆகணும், எப்படி அந்த பெரியவரோட டிஎன்ஏ வேற ஒரு பையன் கூட மேட்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி டவுட் வருது. அதை கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஆட்கள் கிட்ட சொல்லிட்டாங்க. ஆட்கள் திரும்பி கன்ஃபார்ம் பண்றாங்க. இல்ல மேடம், கண்டிப்பா இவங்க 2 பேரோட மேட்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உண்மையான பையனை சாவடிச்சுட்டு அந்த இடத்துக்கு ஆனந்த் வந்திருக்காரு அப்படின்றது உங்களுக்கு புரியுது. இப்பதான் ஆனந்த் பேசின விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. அப்பா இறந்து போனதுக்கு அவர் பயங்கரமாலாம் ஃபீல் பண்ணிருக்க மாட்டாரு. இதெல்லாம் இப்பதான் இவங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. அதே மாதிரி ஆனந்த் பேசுறதை கேட்கும் போது இவங்களோட அப்பா பேசின மாதிரியே இருக்கும். சோ அவன் தான் சத்யாவா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றத ஈரன் புரிஞ்சுக்கிறாங்க. சத்யாக்கு நிறைய காசு தேவையில்ல, அதனால தான் இந்த பெரியவரை இந்த மாதிரி மாத்தி இந்த பெரியவர் கூட இருந்திருப்பாரு. இவங்களை டைவர்ட் பண்றதுக்காக தான் அந்த பெரியவரை சாவடிச்சிருப்பாரு. இப்பதான் ஈரனுக்கு புரியுது. இப்ப ஈரனும் ஆனந்த பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல பார்த்தா யாரையுமே காணோம். ஆனந்த் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்க சாரதிக்கும் தகவலை பாஸ் பண்ணிடுவாங்க. சாரதியும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன யாரையும் காணோம் அப்படின்ற மாதிரிலாம் சாரதி கேட்கிறாரு. ஆனந்த் மட்டும் இந்த விஷயத்த தனியா பண்ணல, அவன் கூட வேலை செஞ்ச எல்லாருமே இந்த விஷயத்துல சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் ஈரனுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஆக்சுவலா அவரை ட்ராக் பண்றதுக்காக ட்ராக்கரை செட் பண்ணாங்கல்ல, அது இன்னமும் ஒர்க்கிங்ல தான் இருக்கு. அது மூலியமா அவரோட கார் எங்க போயிட்டு இருக்கு அப்படின்றத பாக்குறாங்க. இந்த ஊர்ல ஏதாவது விசேஷம் நடக்குதா அப்படின்ற மாதிரிலாம் பக்கத்துல இருக்க சாரதி கிட்ட கேக்குறாங்க. சாரதிக்கு தெரியல. அதனால ஏசிபிக்கு கால் பண்ணி விசாரிக்கிறாங்க. ஏசிபியும் ஒரு கோயில் திருவிழா நடந்துட்டு இருக்கிறதா சொல்லிட்டாரு. 25 வருஷமா கிரகணம் தெரியல, இன்னைக்கு கண்டிப்பா தெரிஞ்சிரும்ன்ற மாதிரி ஊர் மக்கள்லாம் நம்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டாரு. அங்கதான் அவன் அடுத்து அட்டாக் பண்ண போறான் அப்படின்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. உடனே அந்த இடத்துக்கு மொத்த பேரும் போகணுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவர் கோயிலுக்கு பக்கத்துல இருக்க ஒரு பகுதியில தான் இருக்காரு. இங்க இருந்தே அங்க இருக்க எல்லாரையும் காலி பண்றது தான் பிளானா இருக்கும். அது ரொம்ப விசேஷமான திருவிழா போல, அதனால நிறைய ஊரை சேர்ந்த மக்கள்லாம் வந்திருக்காங்க. ரொம்ப கூட்டமா இருக்கு. அவன் எப்படி அட்டாக் பண்ணுவான்னு கூட இவங்களுக்கு தெரியல. அதனால இவங்களும் வேக வேகமா அந்த பகுதிக்கு வந்துடுறாங்க. இங்க இருக்க மக்கள் எல்லாரையும் சீக்கிரமா இந்த இடத்தை விட்டு அனுப்பணும்னு நினைக்கிறாங்க. ஆனா மக்கள் யாருமே சொல்றதை கேட்க மாட்டாங்க. அனௌன்ஸ் பண்றதுக்காக ஒரு இடம் இருக்கும் பாத்தீங்களா, அங்க போய் நான் அனௌன்ஸ் பண்ற வேலையை பாக்குறேன் அப்படின்ற மாதிரி ஏசிபியும் வேக வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறது. இந்த சைடு சத்யா என்னமோ பண்ணிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஏசிபி உள்ள வந்து மக்கள் எல்லாரையும் கலைஞ்சு போக சொல்லிட்டு, என்ன திருவிழாவை நிறுத்த பாக்குறீங்களா, விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி உள்ள இருக்க ஆட்கள் பிரச்சனை பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல போலீஸையே கன்னை காமிச்சு மிரட்டுறாங்க. அதனால ஏசிபியால அந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியல. ஈரனும் டீமும் இங்க இருந்து போங்க போங்கன்னு சொல்றாங்க. ஆனா யாருமே காதுல வாங்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்களோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல இருந்து புகை வருது.
இது பாய்சனஸ் கேஸா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பயப்படுறாங்க. இப்போ உடனே டீம் ஆட்கள்லாம் இந்த இடத்துக்கு வந்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செக் பண்ணும் போது தான் அது பாய்சனஸ் கேஸ் இல்லைன்னு தெரிய வருது. அவன் எந்த ரூபத்துலனாலும் இங்க அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல, அவன் எப்படி பண்ணுவான்னு தெரியாம ஈரினோ சாரதியும் இந்த இடத்துல முழிச்சிட்டு இருக்காங்க. ஏசிபி என்ன இன்னும் எதுவுமே பண்ணாம இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஏசிபி அந்த இடத்துல லாக் பண்ணி உட்கார வச்சிருக்காங்கன்னு நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஈரின் தேடிட்டு இருக்கும் போது ஆட்கள் தள்ளி விட்டுறாங்க. ஈரின் கீழே விழ போறாங்க. அப்பதான் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. அங்க இருக்க குளத்துக்குள்ள ஒரு பைப்பு போது அந்த பைப்புக்குள்ள ஃபியூல் மாதிரி ஏதோ ஒன்னதான் போக வச்சிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. அதாவது நெருப்பை பத்த வச்சா அது பத்திட்டு எரிய ஆரம்பிக்கும். இந்த இடத்தை எரிய வைக்கிறதுக்கு தான் பிளான் போட்டிருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அந்த கிரகணம் வந்துருச்சுன்னா எல்லா மக்களும் உள்ள போவாங்க. அப்ப மொத்த பெரிய காலி பண்றதுதான் அவன் பிளான் போல அப்படின்ற மாதிரி சாரதி சொல்றாரு. ஈரின் என்ன சொல்றாங்கன்னா, யாரும் இந்த குளத்துக்குள்ள போகாம பாத்துக்கோங்க, எப்படியாவது பூட்டு போடுங்க, நான் அவன் எங்க இருக்கான்றதை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்துல இருந்து தானே இந்த விஷயத்த பண்ண வாய்ப்பு இருக்கு, அதனால பக்கத்துல தேடுறதுக்காக தான் ஈரின் கிளம்புறாங்க. இப்ப ஜீப்ல பக்கத்துல இருக்க காட்டு பகுதியை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இங்க இருந்து தான் கண்டிப்பா அவன் ஆப்ரேட் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல சாரதி இருக்காரு பாத்தீங்களா, ஆட்களை பூட்டெல்லாம் எடுத்துட்டு வர சொல்லிட்டாரு. அங்க கேட் மாதிரி ஒரு இடம் இருக்கு, அதை லாக் பண்ணிடுறாரு. ஏன் லாக் பண்றீங்க அப்படின்ற மாதிரி மக்கள் கோவம் எல்லாம் பட்டுட்டு இருக்காங்க. ஈரின் அந்த காட்டு பகுதிக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அதுதான் இவங்க பிறந்த ஊரவே இருக்கும். இவங்க சின்ன வயசு ஞாபகம் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அதை மீறி இவங்க ஒவ்வொரு இடமா வந்துட்டு இருக்காங்க. இப்ப சத்யா ஊத்திட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. சத்யா நிறுத்து அப்படின்ற மாதிரி ஈரின் சொல்றாங்க. வந்துட்டியா, நீ என்ன பண்ணாலும் சரி இதை தடுக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ஈரின் இருக்காங்கல்ல, சாட்சின்ற மாதிரி இவரை கூப்பிடுறாங்க. சாட்சின்ற பேரை பத்தி யாருக்குமே தெரியாது, உனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. ஏன்னா நான் தான் உன்னோட தங்கச்சி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என் தங்கச்சி அப்பயே இறந்து போயிட்டா, பொய் சொல்லாத, என்ன மேனிபுலேட் பண்ணதானே பாக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. கிடையாது சத்யா, அன்னைக்கு ஒரு ஜீப்ல ஏறி நான் தப்பிச்சிட்டேன். ரகுராம் அப்படின்றவர் தான் என்ன வளர்த்தாரு, அதே ரகுராம் தான் உன்னையும் மாத்தணும்னு நினைச்சாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. போக போக இவரும் அவங்க சொல்றதை ஏத்துக்கிறாரு. ஏன்னா ரகுராம் கிட்ட பேசும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஈரின் கிட்ட பேசும்போதும் இருக்கும். இதனால தான் ஈரினை கொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லியிருப்பாரு. தங்கச்சின்னு தெரிஞ்சது இல்ல, பக்கத்துல வந்து பாசமா இவரும் கட்டி பிடிக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல கிரகணம் வரப்போது, எல்லாருமே அந்த இடத்துல குளிக்கிறதுக்கு போனோம். அதனால போலீஸ் எல்லாம் அங்க இருந்து விரட்டி விட்டுட்டு இருக்காங்க. லாக் போட்டு வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அந்த லாக் எல்லாம் மக்கள் சேர்ந்து உடைச்சிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்த நமக்கு காட்டுறாங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த இடத்த கொளுத்தணும் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காரு. இவங்க எல்லாருமே அப்பாவிங்க, தயவு செஞ்சு இதை நிறுத்து அப்படின்ற மாதிரி ஈரின்னு சொல்றாங்க. ஆனா சத்யா ஏத்துக்க மாட்டாரு. இவங்கள மாதிரி எக்ஸ்ட்ரீமா கடவுள் மேல நம்பிக்கை வச்சிருக்கவங்க தான் நிறைய பேர் சாவடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. அவங்க பண்றது தப்புனா நீ பண்றதும் தப்பு தான் சத்யா, ஒரு தப்ப வச்சு சரி பண்ண முடியாது, புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா சத்யா ஏத்துக்க மாட்டாரு. என் லைஃப்ல நடந்த விஷயம் உன் லைஃப்ல நடந்திருந்தா நான் பண்றது தான் நீயும் பண்ணுவ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்த நமக்கு காட்டுறாங்க. கிரகணம் வரப்போது போல இப்ப எல்லாருமே குளத்துக்குள்ள போறதுக்கு தயாராயிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல சாரதியால எதுவுமே பண்ண முடியல. இப்ப இவர் இருக்கார்ல, கொளுத்தி விடணும் அப்படின்ற மாதிரி தீப்பந்தத்தோட போயிட்டு இருக்காரு. போகாத சத்யா, நில்லு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்பயும் சத்யா கேட்க மாட்டாரு. வேற ஆப்ஷனே இல்லாம இவங்க கன் எடுத்து காட்டுறாங்க. என்ன சுட போறியா, நீ சுட்டாலும் பரவாயில்ல, கண்டிப்பா நான் கொளுத்ததான் செய்வேன் அப்படின்ற மாதிரி அவர் கொளுத்துறதுக்காக போயிட்டு இருக்காரு. இவங்க சொல்ல இவர் கேட்கவே மாட்டாரு. வேற வழியே இல்ல, இவரை ஷூட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஷூட் பண்ணிடுறாங்க. நம்ம தங்கச்சி ஷூட் பண்ண மாட்டா அப்படின்ற மாதிரி தான் அவர் நினைச்சிருப்பாரு. ஆனா ஷூட் பண்ணோன்னு இந்த இடத்துல ஷாக் ஆயிடுறாரு. இவங்க அவர் போக கூடாதுன்றதுக்காக திரும்ப ஷூட் பண்ணி விழ வச்சிடுறாங்க. இந்த இடத்துல மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஈரின்னு பத்த வச்ச நெருப்பை தடுக்கணும்ல, அங்க இருக்க டேங்கை உடைச்சு விடுறாங்க. அந்த டேங்க்ல இருக்க தண்ணிலாம் விழுந்து நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கிறது அணைஞ்சிருது. இப்ப அண்ணனை பாக்குறதுக்காக பக்கத்துல வந்துடுறாங்க. வேற ஆப்ஷனே இல்லாம தானே அண்ணனை ஷூட் பண்ணாங்க. இப்பதான் இந்த இடத்துல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. கிரகணம் இந்த வாட்டியும் வந்திருக்காது. கிரகணம் வரலன்னா இவங்க யாருமே குளத்துல குளிக்க தேவையில்லை போல. இவங்க யாருமே குளத்துல எல்லாம் குளிக்க மாட்டாங்க. என்ன இந்த வாட்டியும் கிரகணம் வரல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இது தெரியாம ஈரின் அண்ணனையே ஷூட் பண்ணிட்டாங்க. இவங்க ஞாபகமா ஒரு பொம்மையை வச்சிருப்பாரு பாத்தீங்களா, அதை தங்கச்சி கையில தந்துடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே சின்ன பசங்களா இருக்க மாதிரிலாம் நமக்கு கிளிப்பிங்ஸை காட்டுறாங்க. அண்ணன் இறந்து போனதை நினைச்சு இந்த இடத்துல ஈரின் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதோடயே இந்த சீரீஸை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த சத்யா கூட இருக்க ஆட்கள் எல்லாம் போக சொல்லிட்டாரு போல, எப்படின்னு தெரியல. நமக்கு இப்படியே இந்த கதையை முடிச்சிடுறாங்க. இந்த சீரீஸ் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.